Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி ஒரு 5-10 நிமிஷத்துலயே டக்குன்னு செஞ்சிடலாம். என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளாரே இந்த மோர் குழம்பு செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குனீங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஒரு 10-12 பீஸ் வரும். அதை இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து அதை நல்லா வேக வச்சுக்கலாம். அது ஒரு 5-6 பல்லு தேங்காய், 3 சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பூசணிக்காய் வந்து ஒரு 1/2 வேக்காடு நல்லா வெந்துருச்சு. தண்ணி நிறைய இருக்குது, ஸோ பாதி தண்ணி நான் எடுத்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச விழுதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச தண்ணியவே நான் மிக்ஸி ஜாரில் மறுபடியும் கலந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணியாக இருந்துச்சுன்னா மோர் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும், அது நல்லா இருக்காது. ஓரளவுக்கு நம்ம குழம்பு சாம்பாரில் வைப்போம் இல்லைங்களா, அந்த திக்னஸில் இருக்கணும். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா வேக வைக்கலாம். இந்த அளவுக்கு அது வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆறட்டும், ரொம்ப ஆறணும்னு இல்லை, ஒரு வெதுப்பாக இருந்தால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்ல வெதுப்பாக இருக்குது. இப்போ ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதை நல்லா அடிச்சிடுங்க. லம்ஸாக இருக்காமல் கட்டியாக இல்லாமல் நல்ல ஒரு பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம தயிரை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. இப்போ நான் ஒரு 1/2 கப்பு தயிரை உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் சூடாக இருக்கும்போது சேர்த்துனீங்கன்னா தயிர் அப்படியே திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, அந்த மாதிரி சாப்பிடவும் முடியாது. ஸோ நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு இப்போ ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். மோர் குழம்பே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நான் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கி விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான செம டேஸ்டியான மோர் குழம்பு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.